உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதேபோல் உண்மை உள்ள மனுஷிகளும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். யார் அந்த உண்மை உள்ள மனுஷன்? யார் அந்த உண்மை உள்ள மனுஷி? அவளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. எனவேதான் கடந்த மாதம் பத்மா என்ற ஒரு சகோதரிக்கு 45 சவரம் நகை கீழே கிடைத்தது. அது எளிமையானவர்கள் கடன் தொழில் இருக்கிறவர்கள் அதை தன் வசப்படுத்தி கொள்ளாமல், அதை தொலைத்தவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள், எவ்வளோ கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்கள், துக்கத்தோடு இருப்பார்கள். அந்த துக்கம் அவங்களை கொலை செய்தாலும் கொலை செய்யலாம், மறித்தாலும் மறித்து போய்விடலாம். குடும்பத்தில் அது மூலிமா பலவிதமான பிரச்சனைகள் வரலாம் என்று கருத்தில் கொண்டோம். பொருள் மீது ஆசைப்படாதபடிக்கு தங்கத்தை காட்டிலும் தங்கமான மனசு, தூய்மை பணி செய்கிற நான் தூய்மையாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நகையை உரியவரிடத்தில் தொலைத்தவிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு தன் உடன் ஊழியக்காரர்களிடத்தில் ஆபீஸரிடத்தில் தகவல் சொல்லி, புருஷனிடத்தில் தகவல் சொல்லி, காவல்துறையிடத்தில் ஒப்படைத்து அதை உரியவிடத்தில் ஒப்படைத்த பிறகு அந்த உண்மை உள்ள மனுஷிக்கு கிடைத்த வெகுமதிகள் ஏராளம், பாராட்டுகள் ஏராளம். 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள அந்த பொருள் 50 கோடிக்கும் மேற்பட்ட பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் சமானத்தையும் சந்தோஷ சகோதரி பெற்று வருவதை பார்க்கிறோம். எனவே தான் பார்க்கிறவர்கள் வெறுமையாய் பார்க்கவில்லை. அநேக நகை கடைக்காரர்களும் தொழிலதிபர்களும் சினிமா துறையை சார்ந்தவர்களும், ஏன் தமிழக முதலமைச்சர் திருமாவளவன் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் சந்தித்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து பாராட்டி வெகுமதி கொடுத்தார்கள். அந்த வெகுமதி என்பது பொருளாக, பணமாக, நகையாக, துணியாக கொடுத்து பாராட்டி கௌரவித்து பட்டம் படித்தவர்களுக்கு வழங்குவது போல நினைவு பரிசுகளெல்லாம் வழங்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனவே அந்த பத்மா சகோதரி அவங்க கணவர் பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதுபோல் நாமளும் அநேகர் உண்மையுள்ளாய் இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். சிறியவனை புழிதந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவது போல ராஜாக்களோடு பிரபுகளோடு அமர செய்கிற தேவன் நம்மையும் அப்படியே அருள செய்யும்படியாக உண்மையுள்ளாய் இருந்து நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நம் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் நட்பேரை எடுத்து கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்படியே நாமளும் அப்படியே செய்வோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வறுமைகள் இருந்தாலும் அவர் உண்மையாக இருக்கும்போது அவர்களை உண்மையாக இருக்கிறவர்களை பார்த்து சிறியவனே புடிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுகளோடு அமர செய்கிற தேவன் அப்படியே நம்மையும் அமர செய்ய நம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். அநேக இடங்களில் இப்பெல்லாம் ஏழை மக்களுக்கு கிடைக்கிற பல லட்சம் கோடிக்கணக்கான பணங்களை நகைகளெல்லாம் அரசாங்கத்தில் ஒப்படைத்து நெற்பேரை எடுக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் வெள்ளியும் தங்கமும் பெருசு தான், உயர்ந்தது தான். அதை காட்டிலும் பிறோட மனசு, பிறோட வேதனை, பிறோட ஆத்மா பட்ட துயரங்கள், கஷ்டங்களை கருத்தில் கொண்டு பொருள் மீது ஆசைப்படாத இந்த காலகட்டத்திலையும் சில பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்களுக்கு புத்தி புகுட்ட வண்ணமாக, அறிவு புகுட்ட வண்ணமாக, ஆலோசனை கொடுக்கும் வண்ணமாக ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்துகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக, அதே போல் அரசியல்வாதிகள் ஜனங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு மக்களை துயரத்தில் தள்ளாதபடிக்கு, துக்கத்தில் தள்ளாதபடிக்கு, வரி சுமையில் தள்ளாதபடிக்கு உண்மை உணர இருந்தால் அவர்களுடைய சிங்காசனம் அசைக்கப்படாது. நிச்சயமாகவே அவர்கள் ஜெயித்து ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாருடைய கூட்டையும் தேவையில்லை, யாருடைய உதவியும் இல்லை. உண்மையாக இருந்தால் அதுக்குண்டான பலனை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். எனவே தான் எஜமான்களும் தன் வேலைக்காரர்களுக்கு, கூலிக்காரர்களுக்கு கூலி கொடுக்க பாத்திரங்களாக இருந்து அவங்களை ஏமாத்தாதபடிக்கு, நேரத்தை திருடாதபடிக்கு, தூக்கத்தை திருடாதபடிக்கு, உழைப்பை சுரண்டாதபடிக்கு, ஊழியத்துக்கு தகுந்த
உழைப்பு தந்த ஊதியத்தை கொடுக்கணும். அதே போல் வேலைக்காரர்களும் எஜமான்களை ஏமாத்தாதபடி, முதலாளிகளை ஏமாத்தாத உண்மை ஒத்துமாக இருந்தாக்கா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரியங்களை பெறுவான். அவர் கர்த்தர் சிறுவனை பொழுதிலிருந்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களுடைய பிரபுகளை அமர செய்வார். அப்படி உங்களை அமர செய்வார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.